விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அம்மா புரிஞ்சுக்கணும். முழு மனசோட என்ன ஆசீர்வாதம் பண்ணி என்ன அவரோட வாழ சொல்லி என்ன வழி அனுப்பி வைக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல வெண்ணிலா விஷயத்துல இருந்து விஜய் வெளியே வரட்டும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் அம்மா கிட்ட போய் சொன்னா, நீ தாராளமா போய் வாழு, நாங்க ஊருக்கு போறோம்னு கிளம்பிரும். சென்னைக்கு குடும்பத்தை கூட்டிட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எங்க அம்மா ஊருக்கு போகுதுன்னா அது ஜெயிச்சுட்டு தான் போகணும். அதுக்கான ஆரம்பத்தை தொட்டுட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் பிசினஸும் பிக்கப் ஆயிரும். எங்க அம்மா சொந்த கால்ல நிக்கும். சோ ஃபைனலா உங்க அம்மாவோட எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு நீ பலியாகிறது மட்டும் இல்லாம விஜயையும் கஷ்டப்பட விடுறேல? நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி காவேரி, ஆனா நீ உங்க வீட்டை யோசிச்சு விஜய சஃபர் ஆக விடுற. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. செல்ஃபிஷா இருக்கேன்ல, யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னாலதான் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. விஜயும் சஃபர் ஆகுறாரு, எங்க அம்மாவும் சஃபர் ஆயிட்டு தான் இருக்கு. குமரன் மாமா, கங்கா அக்கா, தோ இப்ப பசுபதியை யோசிச்சு என்ன டிராப் பண்ண வர நீங்க. இப்படி என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே என்னால கஷ்டம்தான். இவ்ளோ செல்ஃபிஷா இருக்கிறேன்னா சந்தோஷமா இருக்கணும்ல.